நான் டாக்டர் பிரேம் சிம் செல்வம் ஹாஸ்பிட்டலோட நியூரோ சர்ஜன் பேசுகிறேன். உங்களுக்கு நான் இப்போ டவல் ரோல் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். உங்ககிட்ட கழுத்து வலி இருந்து ரொம்ப சிவியர் கழுத்து வலினால நீங்கள் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்களை பார்த்துருந்தேன்னா நான் உங்களுக்கு டவல் எப்படி கழுத்தில் சுருட்டி வச்சு படுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுங்கிறது இப்போ நான் காட்டிடுறேன். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்து அதை செஞ்சு அதை யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ பாருங்கள், இதுதான் உங்கள் வீட்டில் சாதாரணமாக இருக்கிற பெட்ஷீட்டு. நீங்கள் எப்போதி தூங்குறது இருக்குல்ல, அந்த பெட்ஷீட்டே தான் இது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பெட்ஷீட்டை ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த பெட்ஷீட்டை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பெட்ஷீட்டை இப்படி நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். இப்படி நல்லா சுருட்டிடணும், நல்லா டைட்டாக இப்படி நல்லா டைட்டாக சுருட்டிடணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு கழுத்து தாங்குமோ அவ்வளோ தூரம் சுருட்டினா போதும். சில பேருக்கு இவ்வளோ சுருட்டினா போதும், சில பேருக்கு நல்லா இவ்வளோ சுருட்ட வேண்டியது இருக்கும், இவ்வளோ பெரியசாக சுருட்ட வேண்டியது இருக்கும், சில பேருக்கு கொஞ்சமாக சுருட்டினாலும் போதும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு இப்படி சுருட்டி வச்சு அதுக்கப்புறம் அது மேலே எப்படி படுக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன். இது மாதிரி நான் சில டவல் ரோல்ஸ் இங்கே ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் அந்த மாதிரி டவல் ரோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இது மேலே எப்படி படுக்கிறதுங்கிறது இப்போ நான் காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த டவல் ரோல் செஞ்சுருக்கோம். இது இப்படி நிற்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ ஒட்டினோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஒரு டவல் ரோல் செஞ்சாச்சு. நான் வந்து இது 2 சைஸ் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. ஸோ இதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பெருசை நான் வச்சு பார்க்குறேன் கழுத்துக்கடியில். ஸோ இது கழுத்துக்கடியில் வச்சு பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. தலை தொங்குது பாருங்கள். தலை வந்து தலைக்கு இதுக்கு நடுவில் கேப் இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தலை தூக்கிக்கோங்க. தலை தூக்கிட்டு இதை கொஞ்சம் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வைக்கும்போது இதில் கொஞ்சம் கரெக்டாக எப்படி உட்காந்துரும். ஸோ கழுத்துக்கு அடியில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த கழுத்துக்கு அடியில் இந்த சப்போர்ட் இருந்தால் தான் வலி போகும். அதுதான் இதில் முக்கியமான இதுவே. ஸோ இந்த கழுத்துக்கு அடியில் சப்போர்ட் இருக்க மாதிரி வச்சு நம்ம படுக்கும்போது கம்ப்ளீட்டாக வலிபுல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இதோடைய முக்கியமான கிளினிக்கல் யூஸ். தேங்க்யூ.